முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 30 மூவர்க்க தமரருமடி பேண 10 தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிர தத்தை களவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது ஜெயா டிவியின் பபிள் பெயின்ஸ் வழங்கும் மார்கழி உற்சவம் 26ஆம் ஆண்டு கர்நாடக சங்கீத விழா. பவர்ட் பை கோகுல் சாண்டல் அண்ட் வீனஸ் வாட்டர் ஹீட்டர். அசோசியேட் ஸ்பான்சர் கெப் பயோ கிச்சன் கிளீனர். ஒவ்வொரு வருடமும் ஜெயா டிவியின் மார்கழி உற்சவத்துல ஒவ்வொரு தீம் பேஸ்டான கச்சேரிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இந்த ஆண்டுக்கான தீம் எது அப்படின்னு பார்த்தா நாமமும் கானமும். ஒவ்வொரு நாளும் நாமமும் கானமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பல கச்சேரிகளை கேட்டுட்டே வரோம். அந்த விதத்துல இன்று சற்று வித்தியாசமான ஒன்று ஹரிகதையை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஹரிகதையினுடைய தலைப்பு திருப்புகழில் ராமாயணம். அருணகிரிநாதர் ராமாயணத்தின் பல கதைகளை ரொம்ப அழகா திருப்புகழ்ல பாடியிருக்கார். நான் முதல்ல ஆரம்பிச்சேனே முத்தை தரு பத்தி திருநகை, அதிலேயே 10 தலை தத்த கணை தொடு அப்படின்னு ராமாயணத்தை பற்றின குறிப்பு தான். எப்படி 10 தலை கொண்ட ராவணனை தன்னுடைய கணை தொடுத்து ரொம்ப அழகா வதம் பண்ணின அந்த ராமன், அதே போல பார்க்கடலை யார் கடைந்தாரோ, இப்படி பல விஷயங்களை சொல்லி அப்படிப்பட்ட திருமாலே புகழும் முருகன் என்று அவருடைய பெருமையை பாடுகின்றார். இந்த மாதிரி பல திருப்புகள்ல ராமாயணத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சரித்திரங்களை அழகாக தொடுத்து நமக்கு தந்த பெருமை அருணகிரியாருக்கு உண்டு. திருப்புகழில் ராமாயணம் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய தினம் சங்கீத உபன்யாசத்தை நமக்கு அளிக்க இருப்பவர் திரு உவே துஷின் ஸ்ரீதர் அவர்கள். திரு துஷின் ஸ்ரீதர் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உபன்யாசகர்களுக்கு நடுவில் தனக்கென்று அருமையான ஒரு முத்திரையை பதித்தவர். திரு துஷின் ஸ்ரீதர் அவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட உபன்யாசங்களை கிட்டத்தட்ட 23 நாடுகள் கடந்து நடத்தியுள்ளார். அது மட்டுமல்ல, இவர் ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 மொழிகளிலும் தன்னுடைய உபன்யாசங்களை நடத்தி வருகின்றார். இவருடைய யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாது 25 மில்லியன் வியூஸும் இவருடைய சேனலுக்கு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று. இன்று துஷின் ஸ்ரீதர் அவர்களோடு மேடையை அலங்கரிக்க இருக்கும் வித்வான்கள் வாய்ப்பாட்டு விதுஷி ஸ்வராத்மிகா ஸ்ரீகாந்த், வயலின் விதுஷி ஸ்ரீ லக்ஷ்மி பட், மிருதங்கம் திரு பிரஜ்வால் பரத்வாஜ். काकुस्तं धीमल्तं कमलाक्षं श्रीमल्तं नागेशनुतमनन्तं नरगुरुगुहविहरन्तं काकुस्तं धीमल्तं कमलाक्षं श्रीमल्तं नागेशनुतमनन्तं नरगुरुगुहविहरन्तं रामचन्द्रं भावयामि रघुकुलतिलकं रामचन्द्रं भावयामि मामकहृदयस्थितेन मारुतिगीतामृतेन माञ्जीरमणिमण्डित मद्गुरुगुहमानितेन रामचन्द्रेण
संरक्षितोऽहं सीतारामचन्द्रेण संरक्षितोऽहम् रामचन्द्रस्य दासोऽहम् रामचन्द्रस्य दासोऽहं श्रीसीतानायकस्य गुरुगुहहितस्य रामचन्द्रस्य दासोऽहम् जयत्याश्रित संत्रास ध्वांत विध्वंस नोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः. மார்கழி என்றாலே இந்த மார்கழி உற்சவம் என்பது அதற்கு பிரிக்க முடியாத அங்கமாயிருக்கின்றது. இந்த மார்கழி உற்சவத்தில் நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு திருப்புகழில் ராமாயணம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தன்னாழி நம்ம அனுபவித்த சாகித்யம் 250 சம்பத்சரங்களுக்கு முன்பு தோன்றிய ஒரு பெரிய வள்ளல் முத்துசுவாமி தீக்ஷிதர் என்கின்ற மகான். ஆரூரான் இருக்கக்கூடிய திருவாரூர் க்ஷேத்திரத்தில் உதித்த வள்ளல். எத்தனையோ கீர்த்தனைகள் பாடியிருக்கார். தமிழகம் முழுக்க சென்று கிராமம் கிராமமாக க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா பாடியிருக்கார். திருத்தணிகை என்னும் திருத்தணி மலையில் முருகப்பெருமான் அவருக்கு வயோதிக வேஷத்தில் காட்சி கொடுத்து ஒரு சின்ன கல்கண்டு வாயிலிட அதன் பிரசாதமாக அருளி செய்த கீர்த்தனைகள் தான் எல்லாமே. அதனால குஹன் என்னும் சொல்லக்கூடிய முருகக் கடவுள் எனக்கு குரு என்று பாவித்து அவருடைய முத்திரை, இப்போ சிக்னேச்சர்னு சொல்றோம் இல்லையா, இவருக்கு இதுதான் பெயர், இப்படிதான் பாடுவார் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு குஹ என்கின்ற வார்த்தையால் தன்னையே போதித்தார் அப்பேற்பட்ட வள்ளல். அப்பேற்பட்ட முருகக் கடவுளை பாடக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம். அதே முத்துசுவாமி தீக்ஷிதர் தன்னை யார் என்று குரு குஹன் என்று சொன்னாரோ அவர் ராமரை பத்தி பாடியிருக்கார். அந்த வரிகளை எல்லாம் கோர்த்து விட்டோம். ஏன்? சரி, கொஞ்சம் நம்ம சரித்திரத்துக்கு முன்னாடி போகணும். நம் பாரத தேசத்தை அலங்கரிக்கக்கூடிய 2 இதிகாசங்கள், ஒன்னு ஸ்ரீமத் ராமாயணம், மத்தொன்னு ஸ்ரீ மகாபாரதம். அந்த வால்மீகி ராமாயணத்தில் முருகப்பெருமானை பத்தி சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன் சுவாமி ராமாயணத்துல ராமரை பத்தி சொல்ல வேண்டாமா, எதுக்கு முருகரை பத்தி சொல்றா? அதுதான் நம் சனாதன தர்மம் என்னும் இந்து மதமே. எல்லா தெய்வங்களை பத்தியும் எல்லா கிரந்தத்திலையும் இருக்கும். அந்த ராமாயணத்தில் ராமரும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போயிட்டு இருக்கா. இது இப்பெல்லாம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பேள். when you study in an engineering college, அதை முடிச்சுட்டோ அல்லது அதுக்கு நடுவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு நினைப்பேள். வசிஷ்டா என்கின்ற யூனிவர்சிட்டியில தான் ராமரும் லக்ஷ்மணரும் படிச்சா. யூனிவர்சிட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஒரு இன்டர்ன்ஷிப், அதுக்காக விஸ்வாமித்திரர்கிட்ட போயிருக்கா. விஸ்வாமித்திரர் முன்னாடி நடந்து போறார், 2 குழந்தைகளும் பின்னாடி போறா. சொல் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகளா இருக்கா. அது கொஞ்சம் இப்போ கட்டினம் கிடைக்கிறது, அந்த காலத்துல இருந்திருக்கா போல இருக்கு, நமக்கு தெரியல. அதனால 2 பேர் பின்னாடி போயிட்டு இருக்கா. போகும்போது குழந்தைகளை எப்படி நீங்க ஊக்குவிப்பேள்? ஹவு வில் யூ என்கேஜ் தெம்? இப்பெல்லாம் நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் காமிக்கிறோம், அதை காமிக்கிறோம், இதை காமிக்கிறோம். பெற்றோர்கள்லாம் அப்படியே அந்த ஃபோனையே தூக்கி கொடுத்துட்றா. வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்னா அது அப்போதான் சாப்பிட்றது. இப்போ இந்த ராமனை எப்படி மகிழ்விப்பது? அப்போதுதான் குமரக்கடவுளின் தோற்றுவித்தல் எப்படி என்று சொல்லுகின்றார். அதுதான் குமார சம்பவம்னு பேர். எப்படி முருகக் கடவுள் தோன்றினார்? கேள்ராமா. யாரு? விஸ்வாமித்ரர் ராமருக்கே கதை சொல்றார். தமிழ்ல சொல்றோம் இல்லையா, திருநெல்வேலிக்கே திருப்பதிக்கே, அந்த மாதிரி ராமருக்கே கதை இவர் சொல்லின்னு வர்றார். பொறுமையா கேட்டு இருக்கார் ராமர். அப்போதுதான் தேவதானாம் பிரதிஜ்ஞாய கங்காமப்யேத பாவகः கர்ப்பம் தாரய வை தேவி
தேவதனமிதம் பிரியம் அப்படின்னார் வால்மீகி. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைதான் தாரகாசுரனை சம்ஹரிக்கும் என்கின்ற புராண வச்சனத்தை கேட்டு தேவர்கள் எல்லோரும் பிரார்த்தித்தார்களாம். அப்போதுதான் அனங்கன் வந்தான்னு சரித்திரம். அப்போது அந்த சிவபெருமானுடைய சக்தி நெருப்பு பொறி போல் கங்கையில் விழுந்ததாம். ஞாபகம், ராமாயணத்திலும் கங்கை வருகின்றாள், பாரதத்திலும் கங்கை வருவள். அப்பேற்பட்ட பொறியை கங்கா தாங்கினாளாம். கர்ப்பம் தாரய வைதேவி. அப்படி இந்த சிவபெருமானின் பொறி கங்கை தாங்கினாள். அதன் காரணமாகத்தான் பின்னாடி குமரக்கடவுள் தோன்ற போகின்றார். அப்படின்னா குமரக்கடவுள் கங்கையினால் பிறப்பித்ததால் காங்கேயன்னு பேரு. கார்த்திகேயா, காங்கேயா, கௌரீதனயான்னு சாகித்யம். இப்போது அந்த நெருப்பு பொறி போயின்றிருக்கு. தம் குமாரம் ததோஜதம் சேந்திரஹ சஹமருத்கணஹ க்ஷீரம் சம்பாவனார்த்தாய கிருத்திகஹ சமயோஜயன்னு. அந்த கங்கை நதியில் தீர்த்தமாடக்கூடிய, குளிக்கக்கூடிய, ஸ்நானம் செய்யக்கூடிய 6 பெண்கள் கிருத்திகா பெண்கள்னு பேர். அந்த கிருத்திகா பெண்கள் 6வரும் இந்த நெருப்பு பொறியை தாங்கினார்கள், சிவபெருமானுடைய சக்தியை தாங்கினார்கள். அதற்கு அனுகுணமாய் குமரக்கடவுள் ஒரு குழந்தையாக தோன்றினாராம். ததஸ்து தேவத சர்வ கார்த்திகேய இதி ப்ருவன் புத்திரஸ்திரைலோக்ய விக்யாதோ பவிஷ்யதி ந சம்சயஹ. கிருத்திகா பெண்கள் ஈன்றெடுத்ததால் பிறந்த இக்குழந்தைக்கு கார்த்திகேயன்னு பேர். அப்படின்னா கங்கை தாங்கியபடியால் காங்கேயன், கிருத்திகா பெண்கள் தாங்கியபடியால் கார்த்திகேயன். அதனால இப்படி ஒரு பேரும் நீங்க நிறைய பேர் கார்த்திகேயன் கேட்டிருப்பேள். இப்ப நீங்க உபன்யாசம் ஜெயா டிவியில கேட்கக்கூடியவா எத்தனை பேர் இருப்பேர் கார்த்திகேயன். இப்ப பாருங்க, உங்க பெயர் காரணம் ராமாயணத்திலே வந்திருக்கு. அவ்வளவு பிராச்சீனம் உங்க பெயர். காங்கேயன்னு பேர் இருக்கும். அவ்வளவு பெரிய பிராச்சீனம் உங்க பெயர். அப்படி இருந்தது. இப்போது அந்த கிருத்திகா பெண்களுடைய கர்ப்பத்திலேந்து நமக்கு நீங்கள்லாம் நிறைய டாக்டர்ஸ் கேட்டுருப்பேள். இந்த ஆம்னயான் கோரையான் பிளாசென்டான்னு சொல்லும் போது குழந்தைகள் எல்லாம் அந்த ஆம்னயானிக் சாக்லேருந்து வெளியில வரணும். அதுதான் சொல்றோம் the water broke அப்படின்னு. இந்த பாட் அந்த உடஞ்சு அந்த ஜலம் வந்துட்டு தான் அந்த குழந்தை வெளியில வரும். இப்போ பிராச்சீனத்தில் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெண் ஈன்றெடுக்க போகின்றாள்னா இப்போ நார்மல் பிரெக்னன்சின்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த பரிசோதனை பண்ணக்கூடிய மெடிக்கல் பிராக்டிஷனர் சொல்லுவா, எதுக்கும் நம்ம சி செக்ஷன் போயிடலாம். அப்போ நீங்களே நாள் தயார் பண்ணுறேன். இந்த சி செக்ஷனுக்கும் நார்மலுக்கும் நடுவில் ஒன்று இருக்கு, இன்டியூஸ்ட் பெயின்னு. அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த கிராம்ப்ஸ் இன்டியூஸ் பண்ணான்னா அப்போ அந்த பெண்ணை புஷ்ன்னு சொல்லுவா. அது தள்ளணும் வெளியில. இதெல்லாம் படுத்துன்னு இருக்க கோலத்தில். இதுல பல கல்வெட்டுகள்ல பல சான்றுகள் எப்படி கிடைக்கிறதுனா, பெண்களை நிக்க வச்சுட்டு அந்த குழந்தை பிறக்குமா. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தை வழுக்கும் இல்லையா. இப்ப சறுக்கு மரம்னு சொல்றோம் இல்லையா, ஸ்லைட், அந்த மாதிரி வழுக்கும். இந்த வழுக்குதலுக்கு ஸ்கன்னம்னு பேர். அதனால சொல்ற ஸ்கந்த இத்யப்ருவன் தேவாஹ ஸ்கன்னம் கர்ப்ப பரிஸ்திரவாத். அந்த ஸ்கன்னம் ஏற்பட்டது. ஸ்கன்னம் ஏற்பட்டு குழந்தை பிறந்ததால் ஸ்கந்தன் அப்படின்னு பேர். தமிழ்ல அறவார்த்தைகள் கிடையாது. இப்போ வடமொழி சம்ஸ்கிருதத்துல அறவார்த்தை உண்டு, ஸ்கன்னு, இத்ம அப்படிலாம் உண்டு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஸ்கந்தன்னு சொல்றதுக்கு பதிலாக கந்தன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட கார்த்திகேயம் மகாபாகும் காகுத்ஸ்தம் ஜுவலனோபமம் என்று நெருப்பை ஒத்த அந்த ஜாஜ்வல்யத்தோடு கார்த்திகேயனான காங்கேயனான கௌரீதனையனான ஸ்கந்தன் தோன்றினான். ஆனா அந்த பரிசோதனை பண்ணக்கூடிய மெடிக்கல் பிராக்டிஷனர் சொல்லுவா, எதுக்கும் நம்ம சி செக்ஷன் போயிடலாம். அப்ப நீங்களே நாள் தயார் பண்றேன். இந்த சி செக்ஷனுக்கும் நார்மலுக்கும் நடுவில் ஒன்று இருக்கு, இன்டியூஸ்ட் பெயின்னு. அப்போ என்ன பண்ணுவானா, அந்த கிராம்ப்ஸ் இன்டியூஸ் பண்ணான்னா அப்போ அந்த பெண்ணை புஷ்ன்னு சொல்லுவா. அது தள்ளணும் வெளியில. இதெல்லாம் படுத்துன்னு இருக்க கோலத்துல. இதுல பல கல்வெட்டுகள்ல பல சான்றுகள் எப்படி கிடைக்கிறதுனா, பெண்களை நிக்க வச்சுட்டு அந்த குழந்தை பிறக்குமா. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தை வழுக்கும் இல்லையா. இப்ப சறுக்கு மரம்னு சொல்றோம் இல்லையா, ஸ்லைட், அந்த மாதிரி வழுக்கும்.
இந்த வழுக்குதலுக்கு ஸ்கன்னம்னு பேர். அதனால சொல்ற ஸ்கந்த இத்யப்ருவன் தேவாக ஸ்கன்னம் கர்ப்ப பரிஸ்திரவாத். அந்த ஸ்கன்னம் ஏற்பட்டது, ஸ்கன்னம் ஏற்பட்டு குழந்தை பிறந்ததால் ஸ்கந்தன் அப்படின்னு பேர். தமிழ்ல அறவார்த்தைகள் கிடையாது. இப்போ வடமொழி சம்ஸ்கிருதத்துல அறவார்த்தை உண்டு, ஸ்கன்னு இத்ம அப்படிலாம் உண்டு. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஸ்கந்தன்னு சொல்றதுக்கு பதிலாக கந்தன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட கார்த்திகேயம் மகாபாகும் காகுத்ஸ்தம் ஜுவலனோபமம் என்று நெருப்பை ஒத்த அந்த ஜாஜ்வல்யத்தோடு கார்த்திகேயனான காங்கேயனான கௌரீத்தனையான ஸ்கந்தன் தோன்றினான். ஆச்சா, இப்போ இவர் ரொம்ப பார்க்கறதுக்கு ஜம்மன் ஸ்மார்ட்டா இருப்பார், எப்பவுமே ஹீரோ மாதிரி இருப்பார். அதனாலதான் இப்ப கார்த்திகேயன் அது இது பேர் வைக்கிறவாள்லாம் ஹீரோவாவே இருக்கா பாருங்க. அதனால ஏஷதே ராமகங்காயா விஸ்தரோ அபிஹிதோமயா குமார சம்பவச்சைவ தன்யஹா புண்ணியஸ்ததைவச்ச. அன்னைக்கு ராம சொன்னார், விஸ்வாமித்திரரே, நான் ஸ்கந்தனுடைய தோன்றுவித்தலை கேட்டேன், இது கேட்டதுனால என்ன பலனார்? அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ மட்டும் கேட்கல ராமா, 2025 ஜெயா டிவியை பார்க்கக்கூடிய அத்தனை ஆத்திகர்களும் கேட்க போறா, அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கும். எப்பவுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணும் சார், பாசிட்டிவா இருந்தா நல்லது நடக்கும். அதனால குமார சம்பவச்சைவ தன்யஹா புண்ணியஸ்ததைவச்ச. யாரெல்லாம் இதை கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்களை பத்தி சொல்றாரு பாருங்க. பக்தஸ்ச யக்கார்த்திகேயே காகுத்ஸ்த புவிமானவஹ ஆயுஷ்மான் புத்திர பௌத்திரஸ்ச ஸ்கந்தசாலோக்கியதாம் பிரஜேத். எல்லோருக்கும் புத்திர பௌத்திரர்களோட பேரன் பேத்தியோட ஜாமன் ஹாப்பியா இருப்பேன். சார் இவ்வளவுதான் நான் கதை, இப்பதான் ஆரம்பிக்க போகுது, பிக்சர் பாக்கி ஹே மேரா தோஸ்துன்னு சொல்லுவான். இப்பதான் பிக்சரே ஆரம்பிக்க போகுது. இப்போ முத்துசுவாமி தீட்சிதர் குருகுஹ என்கின்ற முத்திரையோடு கூடியவர் ராமரை கொண்டாடி இருக்கார். ராமரை கொண்டாட வந்த ராமாயணத்துல ராமர் முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை கேட்டிருக்கார். இதை கேட்ட ஒரு தமிழ் வள்ளல் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்ட, தமிழகத்தில் வாழ்ந்தவர். தமிழகத்தில் எத்தனையோ மகான்கள், தமிழை வளர்த்த மகான்கள், ஆத்திகத்தை வளர்த்த மகான்கள், சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாவித்த தமிழ் மகான்கள். அதில் முக்கியமான ஒருவர் அருணகிரிநாதர் என்று பெயர். இந்த அருணகிரிநாதர் என்கின்ற மகான், அவருக்கு முருகன் மேல ஒரு காதல், லவ். அதனால அந்த லவ் தமிழா, நமக்கும் தான் லவ் இருக்கு, அது தமிழா வரணும்னா கொஞ்சம் கஷ்டமாச்சே, இருக்கிற பாடலை பிழையற பாடுவதற்கே கடினம். அவர் எழுதுறார் பாருங்க, முத்தை தருபத்தை திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்கத்தமரரும் அடிப்பேண்ண 10 தலவொத்த கணிதொடு ஒற்றைக்கிரமத்தை பொருதுரு பட்டப்பட வட்டத்திகிரிலீரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சு தகுபொருளச்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரனை தப்பதம் வைத்து பைரவி திக்குட்க நடிக்க கழுகொடு கழுதாட. அந்த வார்த்தைகளுடைய அந்த தோற்றம் இருக்கு பாருங்க, அதிலேயே தமிழ் தெரியாதவனுக்கு கூட தமிழ் மீது காதல் ஏற்பட்டு விடும். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் எத்தனையோ புகழ் பாடியிருக்கார். ஆனா அது சாதாரண புகழ் அல்ல, திருப்புகழ் என்று பெயர். தமிழகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரபந்தம் திருப்புகழ். அந்த திருப்புகள்ல க்ஷேத்திரமா போய் பாடுவார். இந்த க்ஷேத்திரத்தை முருகர் இருக்காரா, அவனுக்கு ஒரு திருப்புகழ் கிஃப்ட். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தா ஒரு ஸ்டீல் டப்பா அது இது கொடுக்குறோம் பாருங்க, அவர் திருப்புகழ் கிஃப்டா கொடுப்பார். அந்த திருப்புகழ்ல 1000க்கு மேல இருக்கு. அந்த திருப்புகழ்ல மெனக்கெட்டு நம்ம ஜெயா டிவிக்காக என்ன பண்ணியிருக்கோம், எந்தெந்த திருப்புகழ்ல ராமரை பாடியிருக்கார், ராமாயணத்தை பாடியிருக்கார், ராமாயண சம்பவங்கள் யாதுன்னு அந்த வரிகளை மட்டும் எடுத்து தொகுத்து திருப்புகழில் ராமாயணம். ஏன்னா ராமாயணத்துல முருகனை சொல்லியாச்சு, இப்ப திருப்புகழ்ல ராமரை சொல்லணுமே. அப்படிதானே மாமாக்கும் மருமானுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்கும். மருமான பத்தி ராமர் கேட்டுட்டார், அப்ப மாமாவை பத்தி இவர் கேட்க வேண்டாமா? அதனால திருப்புகழில் ராமாயணம் என்கின்ற தலைப்பில் சொல்ல உள்ளோம். அதுல அழகான ஒரு கந்தர் அலங்காரம், மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழி செங்கோடனை சென்று கண்டுதொழ 4000 கண் அதாவது எத்தனை கண் வேணுங்கிற
அந்த முருகப்பெருமானுடைய வடிவழக சேவிக்கிறதுக்கு. ஏன்னா முருகன்னா ஒரு அழகன்னு அர்த்தம், முருகுனாலே அழகுன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பார் முருகன் பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகோ அழகு. அவர் மட்டும் காலேஜ் போயிருந்தாருன்னா எல்லாம் அவருடைய ஜெர்சியை தான் ரூம்லயே வச்சுட்டு இருப்பா. அவ்வளோ ஸ்மார்ட்டா இருப்பார் முருகன். அந்த முருகனை கொண்டாடக்கூடிய அலங்காரத்தை ரசிப்போம். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியர் செங்கோடனை சென்று கண்டு தொழனாலாயிரங்கண் படைத்திலனே எந்த நான் முகனே நான் முகனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியர் செங்கோடனை சென்று கண்டு தொழனாலாயிரங்கண் படைத்திலனே எந்த நான் முகனே நான் முகனே. 60,000 ஆண்டு காலங்கள் மலடு நீங்க பிறந்தவனாம் ராமன் தசரதனுக்கு. அந்த தசரதன் தான் கோசலையோடு சென்று ஈன்றெடுத்த ஒரு அழகான குழந்தைதான் எம்இவி ராமன். ராமன்னாலே ரமயதீதி ராமஹா, ரமயதீதி ராமஹா, பார்ப்பதற்கு அழகன், பார்த்துட்டே இருக்கலாமா. அப்பேற்பட்ட ராமன் பெயரை சொன்னாலும் இனிது. அந்த குழந்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கே, அதற்கு ஒரு தாலாட்டு பாட வேண்டாமா? கோசலை நினைத்தாள். ஆனா கோசலை ரிஸ்கே எடுக்கல. அவ என்ன சொல்லிவிட்டா, நமக்கு அத்தனை பாட வராது, அதனால வராதுங்கிறத ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமாச்சு. அது பல பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனால நமக்கு வரல. அதனால அவ அயோத்தியா உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஃபுல்லா வெண்டர் லிஸ்ட் பார்த்தா யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம். எல்லாமே இப்போ அவுட் சோர்ஸ் தானே. கல்யாணத்துல கண்ட்ராக்டர், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கம்பெனி, அவள் எல்லாம் பார்த்துட்டுவா. திருமங்கல்யம் மட்டும் பிள்ளை கட்டினா போதும். லேட்டா அதையும் அவர் கட்டி விட்டாருன்னா எப்படி? அதனால எல்லாம் அவுட் சோர்ஸ் தான். கௌசல்யா பார்த்தா யாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம்னு ஒருத்தர் சொன்னார். அவ ஹிந்தியில பேசிக்கிறான். தமிழ்நாடுமே एक आदमी है. யார் அந்த ஆத்மி? அதுதான் அருணகிரிநாத். அவருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுங்க, ரொம்ப நன்னா உங்களுக்கு தாலாட்டு பாடி கொடுத்துருவார். இப்போ ஒரு கேள்வி, ராமருக்கு தமிழ் வருமா? எல்லாருக்கும் எல்லா மொழியும் வரும். தமிழ் தெரியாதவா யார் இருக்கா? சீதைக்கே தமிழ் வரும் நான் ராமாயணத்தை சொல்வேன். ஆழ்வார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் சொல்றார், எந்தை வருக. கௌசல்யா ராமருக்கு பாடுற மாதிரி இவர் பாவம் பாடி கொடுக்கிற, அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. எந்தை வருக, என் குழந்தையே வருக. ரகுநாயகா வருக. ஏன்னா ராமனுடைய முன்னோர்கள்ல ரகு என்கின்ற ராஜா இருந்தான். ரகுவின் வம்சத்தில் வந்தபடியால் தான் ராமனுக்கு ராகவன் என்று பெயர். அவர் வீரத்தோடு இருந்தால் எங்கள் திரு எவ்வளூர் வீரராகவனாகவும், விஜயத்தோடு வந்தால் திருப்புட்குழியில் எம் போரேற்றையாக இருக்கக்கூடிய விஜயராகவனாகவும் இருப்பர். ரகுநாயகா வருக.
மைந்தா வருக, என் குழந்தை வாடா, மகனே இனி வருக, வாடா குழந்தை, என் கண் வருக, ஐயோ என் உயிரே வருக, எனது ஆறுயிர் வருக, அபிராமா. பா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை அடியேன் பார்த்ததில்லை யாமறிந்த மொழிகளிலே. பாரதியார் சொன்னார், ஞாபகம் இருக்கா? யாமறிந்த மொழிகளிலே. புதர் சொன்னார், சார் எனக்கு யாமறிந்த மொழிகளிலே எனக்கு தமிழ் தான் சார் பெஸ்ட். நான் கேட்டேன், உனக்கு எத்தனைப்பா மொழி தெரியும்? தமிழ் தான் தெரியும், தமிழ் ஒண்டி தான் தெரியும். பாரதியார் அப்படி இல்லை, எல்லா மொழியும் தெரிஞ்சுட்டு எனக்கு யாமறிந்த மொழிகளிலே. அந்த மாதிரி யாம் படித்த புத்தகத்திலே இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தை நான் கேட்டதில்லை. அபிராமா சொல்றார், அபிராமா இங்கு வருக, அரசே வருக, முலையுண்ண வருக. தாய் கூப்பிடுறாளாம், பால் குடிக்கவா, இப்படிலாம் ஏதாவது தாய் பாடல்லாம் சொல்லியா கூப்பிடுறார் அருணகிரிநாதர். மலர்ச்சூடி வருக என்று பரிவினோடு கோசலை புகழ் வருமாயன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இதுல ஒருத்தர் கேட்டார், உரையாசிரியர், வருக வருகன்னு 10 வருக இருக்கே, ஏன் ஒய் 10 வருக? ஏன்னா அவர் தசாவதாரம் எடுத்த பெருமாள் இல்லையா, 10 வருக. இப்ப ராமாவதாரத்துல தானே பாடுறார், அதனால வருமாயன் வருக, மாயனே வருக அப்படி பிரிக்கப்படாதான். வரும் ஆயனே வருக, வரக்கூடிய கிருஷ்ணா நீ ஆயன் தானே, வரும் ஆயனே வருக. வரும் ஆயனும் சொல்லலாம், வரு ஆயனும் சொல்லலாம். அப்போ அந்த குழந்தையை கூட்டுட்டு தாலாட்டு பாடுற மாதிரி. இப்ப ராமர் பிறந்தாச்சு. யாருக்கு சார் பிறந்தார்? தசரதருக்கு பிறந்தார். எங்கிருந்து பிறந்தார்? மேலைவானோர். என்ன அழகான வார்த்தை பாருங்க. வைகுண்டத்துல க்ஷீராப்தியில தேவர்கள்லாம் போயிருக்கா. தேவர்கள்லாம் சொல்றா, சார் இந்த ராவணன் ரொம்ப படுத்துறான் சார், பா எங்களால படுத்தல் தாங்கவே முடியல, என்னப்பா பண்ணணும்? நீ தான் எங்களை காப்பாற்றணும். நீ தானே சொன்ன, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் பொறப்பெஞ்சொன்னியோனோ பிறந்துரு. மேலை வானோர் உரை தசரதற்கொரு பாலனாகி. இந்த ஒருங்கிற வார்த்தை தான் தமிழ் அழகு. இவன் ஒத்தம் போரும் சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒத்தன்கிறது ஒண்ணு இல்லை, இவனை மாதிரி படுத்துறவா இன்னொருத்தர் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. எல்லாரும் ஒருத்தருக்கு தான் பிறப்பா. ஆண்டாள் இதுக்கு ஒருத்தி மகனாய்னு சொல்ற, இவள மாதிரி இன்னொத்தி இல்லை. எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தது, பக்கத்தாத்து கோமளம் மாமி, எதிராத்து பங்கஜம் மாமி, ஆனா ஹி சோஸ் ஒன்லி தேவகி, அதனால ஒருத்தி, அதனால ஒரு பாலனாகி. டாக்டர் கிட்ட போனா அவர் நம்ம ஷீட் எல்லாம் பாட்டு சொல்றார், சார் இந்த மாதிரி சுகர், இந்த மாதிரி ஒரு பிபி வேற யாருக்கும் இல்லை, நீங்க 1000ல் ஒருவர். அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், 1000ல் ஒருவன். நமக்கு வியாதி வந்தா டாக்டர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ 1000ல் ஒருவன். அந்த மாதிரி ஒரு பாலனாகி உதித்ததோர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி. ராமர் சின்ன வயசு என்ன சார் பண்ணார்? சின்ன வயசுல ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப ஒபீடியன்ட் சைல்டா இருந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆத்திக பெருமக்களுக்கு தெரியும், குழந்தை ரொம்ப ஒபீடியண்டா இருந்துடுத்துனா அப்பா அம்மாவுக்கு மெமரிஸே இருக்காது. உட்காருனா உட்காருறது, நில்லுனா நிற்கிறது. யாருக்கு ஞாபகம் இருக்கும்? படுத்தி எடுத்தாதான் ஞாபகம் இருக்கும். டீச்சருக்கே எப்பவுமே ரொம்ப டிஸ்ஒபீடியன்ட் சைல்டு தான் ஞாபகம் இருக்கும். ரொம்ப படிக்கிற குழந்தை ஞாபகமே இருக்காது. ராமன் அப்பேற்பட்ட ஒபீடியன்ட் சைல்டு. சின்ன வயசுல என்ன பண்ணார்? ஒண்ணுமே பண்ணல, சமத்தா இருந்தார். 12 வயசு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வரார், தசரதா உன் பிள்ளையை கொடுன்னு. எங்க கொடுக்கறது? கூடுன்னா எனக்கு கிஃப்டா கொடுக்க முடியும், எதுக்குப்பா வேணும்? ராட்சசர்களை அழிக்க வேண்டும், அதுக்கு நான் வரேன். இல்ல, உன் குழந்தை தான் வேணும். அதனால முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி, வேள்வி காவல் நடத்தினாராம். அந்த முனிவர் தானே கூட்டுன்னு போனார். அப்ப அந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்கு ராமன் வில்லும் அம்புமாக நின்றான். அவன் நின்னாலே அழகு. ராமர் அந்த வில்ல வச்சுட்டு இருக்கிற அழகே அது தனி அழகு. அதுக்கே நிறைய பேர் செல்ஃபி எல்லாம் எடுத்துப்பார். ராமரோட எப்படி ஸ்டைலா வச்சுக்கிறார் பாருங்க. பல பேர் இப்பதான் கிச்சனுக்குள்ளே போயிருப்பா, கரண்டியை பிடிச்சாலே தெரியும் வேற அண்ணா சமைக்க மாட்டான்னு. அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த மாதிரி ஜம்மன் ராமர் நின்று இருக்கார், திரிபங்கத்துல நின்று இருக்காரு. எப்பவுமே டான்சர்ஸ் எல்லாம் போட்டோஜெனிக்கா இருப்பான். டக்குன்னு சிரிங்கோன்னா சிரிச்சிருவா. இப்ப டான்ஸ் எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோ, போட்டோகிராஃபர் இப்படி பாருங்க, அப்படி பாருங்க, நேரம் நில்லுங்கோ, அப்படி நில்லுங்கோ, கால் இப்படி வளைங்கோ, அப்படி நம்ம எல்லாரும் நேஷனல் ஆந்தம்ல நிக்கிற மாதிரியே நிற்போம். அப்படி இல்லாம அவர் அவ்வளவு ஸ்டைலா நிற்பார் திரிபங்கத்துல. இப்ப பெருமாள் பூமியில பிறக்கும் போது தேவர்கள்லாம் சொல்லிட்டா, எங்களுக்காக நீ போற, நாங்களும் உங்களோட கூடவே வரும் இல்லையா?
அதனால பெருமாள் அனுகிரகம் பண்றார். என்ன சொல்றார்? இரவி இந்திரன், அப்பா நான் சொல்றேன் கேளு, இந்திரன் வாலியாக பிறக்க வேண்டும், வாயுவின் அம்சமாக ருத்ராம்சமாக அனுமன் பிறக்க வேண்டும், சூரியனின் அம்சமாக சுக்ரீவன் பிறக்க வேண்டும், விஸ்வகர்மா அவனுடைய அம்சமாக நளன் பிறக்க வேண்டும், அக்னியின் அம்சமாக நீலன் பிறக்க வேண்டும், பிரம்மாவின் அம்சமாக ஒரு கரடி ரூபத்தில் ஜாம்பவான் தோன்ற வேண்டும் என்றெல்லாம் அனுகிரகித்தார்கள். இதெல்லாம் சொல்றார். இரவி இந்திரன் வெற்றி குரங்கினத்து அரசர் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் புனமேவ அரியதண்டை கரந்தைர் என்று அசுரர் தங்கிலை கட்டை வென்ற அரிமுகுந்தன். வரிசையா போட்டுன்னு வர்றார் யாரெல்லாம் எப்படி பிறக்கணும். அப்படி பாலகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் தேவர்கள் கீழே வானரங்களாக பிறக்கவும், யாம் ராமனாகவும் தசரதருக்கும் கோசலைக்கும் ஒரு பிள்ளையாகி தனித்த ஒரு மகனாக தோன்றுவேன் என்று சொன்னார் அருணகிரிநாதர். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எண்கள் வருக எனதாருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக, முலையுள்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமா. மேலைவானோருரை தசரர் கொரு பாலனாகி உதித்த முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய கற்பூரு அடியாலே மேவிய மிதிலை சிலை செற்றுமின் மாது தோள் தழுவி பதி புக்கிட வேறு தாயடவிக்குள் விடுத்த பின்னவனோடு ஞாலமாதோடு புக்கவனத்தில் வாழுவாலி படக்கணை தொட்டவன் நாடி ராவணனை செக்கு வித்தவன் மருகோனே, நாடி ராவணனை செக்கு வித்தவன் மருகோனே. இரவி இந்திரன் வெற்றி கிறந்தி அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவயங்கின கர்த்தர் என்றும் நெடுநீல எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதன் கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பில் மருகோனே மருகோனே மருகோனே. எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எண்கள் வருக எனதாருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக, முலையுள்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமா. மேலைவானோருரை தசரர் கொரு
ஒரு வேள்வி காவல் நடத்திய கற்பூரு அடியாலே மேவிய மிதிலை சிலை செற்றுமின் மாது தோள் தழுவி பதி புக்கிட வேறு தாயடவிக்குள் விடுத்த பின்னவனோ வெற்றிக்கிறந்தி அரசன் என்றும் ஒப்பற்ற உண்டி இறைவயங்கின கர்த்தர் என்றும் நெடுநீல எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதன் கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் சுற்ற பண்பில் மருகோனே மருகோனே மருகோனே. அப்பேற்பட்ட ராமன் இலக்குவனோடு விஸ்வாமித்திரர் சொல் கேட்டு காட்டுக்கு நடந்தார். கம்பநாடர் தெரிவிக்கின்றார், முதலில் வந்தாளாம் தாட்டகை, சொல்லுவக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லுவக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்றின் கல்லுவக்கும் நெஞ்சிற் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயித்தன்றே. துளைத்து சென்றதாம். தாட்டகா கீழே விழுந்துட்டான். அடுத்தது யஜ்ய சம்ரக்ஷணம். யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக ராமன் நிற்கின்றான். அப்போது சுபாஹு என்கின்றவனை வதம் செய்து மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டான், கொன்னுடல. ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தா ஒரு கொஸ்டினை மட்டும் ஆன்சர் பண்ணா பாதி மார்க் தானே கிடைக்கும், ஏன் ராமர் அப்படி பண்ணார்னா ஒரு சூக்ஷ்மம். ராமர் தர்மோ விக்கிரகவான், ஞாபகம் வச்சுங்க, தர்மமே வடிவெடுத்தவன் ராமன். தாட்டகா என்கின்ற அரக்கியின் பிள்ளைகள் தான் சுபாகுவும் மாரீச்சனும். அவளை கொன்னாச்சு, கொடுமை செய்தாள், வதம் செய்தாய்விட்டது. சுபாகுவை கொன்று விட்டாய்விட்டது. அப்போ அம்மாவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? அதனால மாரீச்சனை பிழைக்க வச்சாராம் ராமர் அப்படின்னு ஒரு பெரியோர்கள்லாம் சொல்லக்கூடிய காரணம். இப்ப குழந்தை கார்த்தால இவ்வளவு நாள் வந்திருக்கு, அது என்ன இருந்தாலும் பெரிய ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியிலேன்னு வந்திருக்கு குழந்தை. அதை போய் காட்டுல வந்து கல்லுல முள்ளும் நடன்னா. ஆனா பாவம் ராமர் நம்மாத்து குழந்தையான தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு திரும்பி வந்துடும். இது ராமர் ரொம்ப ஒபீடியன்ட் பாய். அதனால கார்த்தால அவர் அப்படியே டயர்டா படுத்துட்டு இருக்கார். விஸ்வாமித்திரருக்கு முழிப்பு வந்துடுச்சு. நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய எத்தனையோ குடும்பஸ்தர்களுக்கு தெரியும், பல பேருக்கு தூக்கம் வராம இருக்கும். அவ என்ன பண்ணுவா, தூங்குறவாளை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுவா, எப்படி தூங்குறாரு பாருங்க சார், இல்லையா? எங்க விட்டாலும் தூங்கிடுறாரு சார். நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கண்ணுல பட்டி கிட்டி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, இல்லையா? உபன்யாசம் கேட்டாலும் வர மாட்டேங்குது. இது கேட்டு பாருங்களேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, திருப்புகழில் ராமாயணம் உபன்யாசம் கேட்டா பொதுவா நல்லா தூக்கம் வரும்பா, ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா தூக்கம் வராதவாளுக்கு அந்த துக்கம். விஸ்வாமித்திரருக்கு கார்த்தால 4 மணிக்கே முழிப்பு. இப்ப ராமரை பார்த்து எழுப்பணும். அப்பதான் அவர் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல டைகர் அமங்ஸ் மென். எது கார்த்தால 4 மணிக்கு சொல்ற. உதர் பார்த்து கார்த்தால 4 மணிக்கு ஆண்களினுள் புலியே சிங்கமே, ஏன் கார்த்தால உட்காந்து இதெல்லாம் சொல்ற? எழுந்துக்கோன்னு சொன்னா போறோம். நம்ம அம்மா எல்லாம் கார்த்தால அப்படி எழுப்புறாளோ, என் குழந்தாய் நான் ஈண்டெடுத்த செல்வமே, எத்தனை மாதம் உன்னை என் கருவறையில் தாங்கினேன் குழந்தையே அப்படின்லாமா சொல்லி கெட் அப் அப்படிங்கிற நம்ம கெட்டப் பண்ணிடுவோம். அதுக்குன்னு இப்போ எல்லாம் போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, பார்க்கக்கூடியவர்கள் ஸ்னூஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா அது அலாம் அடிக்கும்.
ஆனா நீங்க அதை வந்து தட்டிட்டு கம்மன்று அப்படின்னு சொல்லிட்டு அது கம்மன்று திரும்பி கத்தும். குழந்தை மாதிரி அது. இந்த ஃப்ளைட்ல ஒரு குழந்தை வந்துடுத்துன்னா அது அழுதுண்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இந்த ஸ்னூஸ். அதனால காலைக்கே முழுகி குணத்திக்கினில், குணத்திக்குன்னா தமிழ்ல ஈஸ்ட்னு அர்த்தம். குணத்திக்கினில் ஆதித்யாயன பகர் தர்ப்பணம் காயத்ரி ஜபம் செய்து. கார்த்தால் எழுந்து ராமர் அவருடைய காரியம் பண்ணியிருக்கார். இதுல நமக்கு என்ன தெரியணும்? யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளவு நம்ம மாடர்ன் ஆனாலும் நமக்கு நித்திய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். தர்ப்பணம் காயத்ரி ஜபம் செய்து. காயத்ரி ஜபம் பண்ணியிருக்கார். தமிழர்களுக்கு காயத்ரி ஜபம் தெரியுமா? இதோ ப்ரூஃப். காயத்ரி ஜபம் செய்து அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள், அங்க சுத்தி இருக்கக்கூடிய காட்டுல வசிக்கக்கூடிய முனிவர்கள் கூட அப்படி பண்ணியிருக்காங்க. அருணகிரிநாதர் எடுக்கிறார். கானத்து ஆசிரமத்தினில் உத்தம வேள்விச்சாலை அளித்தல் பொருட்டு எதிர்காத்த தாடகையை கொல் கிருபை கடல். இப்படி சொல்வாளோ சார்? கொல் கிருபை கடல். தாடகையை கொன்னுட்டார். யாரு? ராமர். அவர் யாரு? கிருபை கடல். ரொம்ப மர்சிஃபுல் சார். கொன்னுட்டார். இப்படி சொல்வாளோ? கொன்னுட்டார்னா தண்டனை தானே கொடுக்கணும். இவர் ரொம்ப கருணைவான் சார், கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அஷடும்பா. பின்ன ஏன் அப்படி சொல்றார்? இதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆழ்வார் எடுக்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் போல் மாளாத காதல் நோயாளன் போல். அப்படின்னா என்ன? ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறார். அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, சார் நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. எவ்வளோ சார் ஆகும்? எவ்வளோ 2-3 லட்சம் ஆகுங்கிறா. இவர் பாவம் போய் ரிசப்ஷன்ல போய் 2-3 லட்சம் கட்டிவிட்டு டாக்டரை பார்த்துட்டு, சார் நாளைக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடுறேன். அதுக்கு என்னப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிடுங்கன்னு சொல்லி கார்த்தால எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறா. அந்த டாக்டர் வரார். ஆயுதங்கள்லாம் பக்கத்துல இருக்கு. இவர் பிளந்து பிளந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்படிங்கிறதுக்குள்ள அவருக்கு ஞாபகம் வந்துடுது. யாரு? டாக்டருக்கு. போன நாள் ஒரு உபன்யாசம் கேட்டிருக்கார். அஹிம்சா பரமோ தர்மஹா, யாரையுமே ஹிம்சிக்கவே கூடாது அப்படிங்கறத கேட்டிருக்கார். உடனே அவர், நான் உனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லாம பண்ணல அப்படின்னு சொன்னா, இந்த பேஷண்ட் அவர் காலில் விழுந்து, நான் இன்னும் மேல 2 லட்சம் கொடுக்குறேன், என்னை பிளந்து எடு. அந்த டாக்டர், கைராசி டாக்டர், ஆபரேஷன் பண்ணி இந்த பேஷண்ட் பொழைச்சுடுறார். ஏன்னா இல்லாதவாளும் இருக்கா, ஆபரேஷன் பண்ணி போயிடுறவாளும் இருக்கா. இவர் பொழைச்சுடுறார். ஏதோ ஒரு பார்ட்டி வைக்கிறார். இங்கிலீஷ்ல சொல்லுவா, he threw a party. இப்ப பார்ட்டி எல்லாம் வைக்கப்படாது, தூக்கி தான் போடணும். அதனால he threw a party. எல்லாரும் வரா. சார் நீ பொழைச்சுட்டியே சார். யார் பொழைக்க வச்சா? இந்த டாக்டர் தான். இவர் தான் என்னை பிளந்தெடுத்தார். அப்போ எந்த டாக்டர் நம்ம மார்பை கிழிச்சாரோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்றோம். இவர் தான் சார் என் ஹார்ட்டை கிழிச்சார் பாருங்க சார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல். நமக்கு தீங்குன்னு நம்ம நினைச்சா கூட நமக்கு நல்லதுன்னு ஒரு எண்ணம் வந்து கொடுத்துனா அவர் மேல காதல் தான் வரும். தாட்டகை எத்தனையோ பேரை வதம் செய்து கொண்டு வந்தாள். இனிமேல இவளை விட்டு வச்சா ஜாஸ்தி பாப்பங்கள் இவளுக்கு சேரும்னு அதற்காக பகவான் கொன்றபடியால் கிருபை கடல். தாடகை கொன்ன கிருபை கடல். வெடுத்த தாடகை சினத்தை ஓர்கணை விடுத்து. அதுதான் தமிழ்ல அந்த வார்த்தை ஓர்கணை, ஒன் ஆரோ. இல்லையா? எப்பவுமே இந்த வீரர்களுக்கெல்லாம் அதுதான், ஒரு சொல், ஒரு வில், ஒரு எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? இப்ப நம்ம பட்டாசு வெடிக்கிற சமயத்துல மத்தாப்ப வைக்கிறோம், இப்படி இந்த வழக்கு ஏத்தின்னு இருக்கோம். அது வந்து கொஞ்ச நாள் அந்த வழக்கம் அணைஞ்சு போயிடும், நம்மளும் ஏத்த முடியாது. ஒரு புஷ்வானம் வச்சா புஷ்ஷுன்னு போயிடும். அதுக்கு அப்புறம் அதுக்கு போறது, அதுக்கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் ஒன்னா போட்டுட்டு அதுல ஒரு நெருப்பு வச்சுட்டு புஷ்ஷுன்னு பத்திக்கும். ஓர்கணை விடுத்த யாகமும் நடத்திய ஒரு மிகுத்த வார்சிலை முறித்த மாயவன். சரி, இப்போ மாயவன் இருக்கார். ராத்துக்கு அனுப்ப வேண்டியது தானே, போப்பா வீட்டுக்கு. தேங்க்யூ சோ மச் ராம், யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப் பேட்டா, சர்டிபிகேட் போஸ்ட் மே பேஜ் தேங்கே, ட்ராக் கரோ, ட்ராக்கிங் நம்பர் ஏ ஹே, ஏதாவது சொல்ல வேண்டியது தானே. விஸ்வாமித்தர் பார்த்தார், இந்த குழந்தை எவ்வளவோ உழைச்சிருக்கு, அதுக்கு ஏதாவது ஸ்டைப்பன் கொடுக்க வேண்டாமா? நம்ம வீட்டுக்கெல்லாம் குழந்தை வந்தா ஏதாவது கிஃப்ட் கொடுப்போமா மாட்டோமா? ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம். உருப்படாத கிஃப்டா ஏதாவது கொடுத்துருவோம். யாராவது நமக்கு கொடுத்ததை நம்ம யூஸ் பண்ணாததை இன்னொருத்தர் கொடுத்துருவோம். அவ்வளவு நல்லவர்கள் நாம். அதனால இவர் என்ன பண்ணார், மெசேஜ் வந்தது. மிதிலையில் வந்து ஒரு தனுஷ் பூஜை நடந்துருக்கு. இதுகள் எல்லாம் கூட்டுன்னு போறார். இப்ப ராமருக்கு குவாலிஃபிகேஷன், இப்ப சீதை ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னா கேட்பா இல்லையா, என்ன படிச்சிருக்கார், வாட் ஹாஸ் ஹி ஸ்டடிட், கேட்பாளா மாட்டாள். அதனால பார்த்தார் விஸ்வாமித்திரர் ஒரு ஆசிரமத்துக்குள்ள கூட்டுன்னு போறார்.
அங்க ஒரு கல் இருக்கும். ராமருடைய திருவடிப்பட்டு கல்லு பெண்ணாச்சு. இவ்வளவுதான். அது நீங்க அகல்யா சாப விமோச்சனம்னு கேட்டிருப்பேள். இது ராமாயணத்துல வரும். ஆனா எங்க அருணகிரிநாதர் வந்து அப்படியே ஹீரோ மாதிரி நிக்கிறாருன்னா இந்த உவமையில அவர் என்ன சொல்றார்? கல்லிலே பொந்தாள் படவே அது நல்ல ரூபத்தே வர காணிடை கொவ்வை தீர போகும் இராகவன். என்ன அழகு பாருங்க. இப்ப யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை மார்கழி உற்சவத்தை பார்க்கக்கூடியவா ஒருத்தருக்கும் கஷ்டமே வரக்கூடாது. எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யாருக்கோ ஒரு பணத்தால கஷ்டம். அப்ப நம்ம பெரியோர்கள்ல என்ன சொல்லுவான்னா, கோல்ட் செயின்ல ஏதாவது இருந்தா போய் அடகு வச்சுட்டு அதனால உன் குடும்பத்தை நடத்து. அடகு கடைக்காரர்னு ஒருத்தர் இருப்பார், பான் புரோக்கர். அவர்கிட்ட நம்ம இப்ப போய் செயினை கொடுத்தா அவர் உடனே வந்து திரும்ப முகத்தை பார்த்துட்டு, ஓஹோ நல்லவரா இருக்கார் சார் இவர், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில பார்த்துருக்கேன் அப்படின்னா ரூபா கொடுப்பார். உடனே என்ன பண்ணுவார்? தேய்ச்சி பார்ப்பார். அந்த செயின் நான் கொடுத்தது ஒழுங்கா இருக்கான்னு ஒரு கல்லுல தேய்ச்சி பார்ப்பார். யோசிச்சு பாருங்க. இது 50 கிராம். 1 கிராம் இப்ப ஏதோ 10,000 11,000 சொல்றா. அதுக்கு மேல மேக்கிங் சார்ஜ். 50 கிராம் 50 கிராம் மதிப்புள்ள இந்த கோல்ட் செயினை கோல்டா அப்படின்னு நிர்ணயம் பண்றது எது தெரியுமோ? 10 ரூபாய் கூட விலை இல்லாத ஒரு கல். கல்லுல தேய்ச்சாதான் தெரியுது இது கோல்டுன்னு. பெருமாள் சர்வலோகேஸ்வரன் தசரதனுக்கு சுபுத்திரனாய் ராமனாக தோன்றினான். அப்பேற்பட்ட ராமனுடைய திருவடி பொன் திருவடியா கோல்ட் ஃபீட்டான் எதிர் நிர்ணயம் பண்ணித்தான். அகல்யாங்கிற கல்லுல தேய்ச்சி பார்த்த உடனேதான் தெரிஞ்சுதான் இது கோல்ட் ஃபீட்டுங்கிறார். மிதிலையில் வந்து ஒரு தனுஷ் பூஜை நடந்துருக்கு. இதுகள் எல்லாம் கூட்டுன்னு போறார். இப்ப ராமருக்கு குவாலிஃபிகேஷன், இப்ப சீதை ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னா கேட்பா இல்லையா? என்ன படிச்சிருக்கார், வாட் ஹாஸ் ஹி ஸ்டடிட் கேட்பாளா மாட்டாள். அதனால பார்த்தார் விஸ்வாமித்திரர் ஒரு ஆசிரமத்துக்குள்ள கூட்டுன்னு போறார். அங்க ஒரு கல் இருக்கும். ராமருடைய திருவடிப்பட்டு கல்லு பெண்ணாச்சு. இவ்வளவுதான். அது நீங்க அகல்யா சாப விமோச்சனம்னு கேட்டிருப்பேள். இது ராமாயணத்துல வரும். ஆனா எங்க அருணகிரிநாதர் வந்து அப்படியே ஹீரோ மாதிரி நிக்கிறாருன்னா இந்த உவமையில அவர் என்ன சொல்றார்? கல்லிலே பொந்தாள் படவே அது நல்ல ரூபத்தே வர காணிடை கொவ்வை தீர போகும் இராகவன். என்ன அழகு பாருங்க. இப்ப யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை மார்கழி உற்சவத்தை பார்க்கக்கூடியவா ஒருத்தருக்கும் கஷ்டமே வரக்கூடாது. எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யாருக்கோ ஒரு பணத்தால கஷ்டம். அப்ப நம்ம பெரியோர்கள்ல என்ன சொல்லுவான்னா, கோல்ட் செயின்ல ஏதாவது இருந்தா போய் அடகு வச்சுட்டு அதனால உன் குடும்பத்தை நடத்து. அடகு கடைக்காரர்னு ஒருத்தர் இருப்பார், பான் புரோக்கர். அவர்கிட்ட நம்ம இப்ப போய் செயினை கொடுத்தா அவர் உடனே வந்து திரும்ப முகத்தை பார்த்துட்டு, ஓஹோ நல்லவரா இருக்கார் சார் இவர், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில பார்த்துருக்கேன் அப்படின்னா ரூபா கொடுப்பார். உடனே என்ன பண்ணுவார்? தேய்ச்சி பார்ப்பார். அந்த செயின் நான் கொடுத்தது ஒழுங்கா இருக்கான்னு ஒரு கல்லுல தேய்ச்சி பார்ப்பார். யோசிச்சு பாருங்க. இது 50 கிராம். 1 கிராம் இப்ப ஏதோ 10,000 11,000 சொல்றா. அதுக்கு மேல மேக்கிங் சார்ஜ். 50 கிராம் 50 கிராம் மதிப்புள்ள இந்த கோல்ட் செயினை கோல்டா அப்படின்னு நிர்ணயம் பண்றது எது தெரியுமோ? 10 ரூபாய் கூட விலை இல்லாத ஒரு கல். கல்லுல தேய்ச்சாதான் தெரியுது இது கோல்டுன்னு. பெருமாள் சர்வலோகேஸ்வரன் தசரதனுக்கு சுபுத்திரனாய் ராமனாக தோன்றினான். அப்பேற்பட்ட ராமனுடைய திருவடி பொன் திருவடியா கோல்ட் ஃபீட்டான் எதிர் நிர்ணயம் பண்ணித்தான். அகல்யாங்கிற கல்லுல தேய்ச்சி பார்த்த உடனேதான் தெரிஞ்சுதான் இது கோல்ட் ஃபீட்டுங்கிறார் அருணகிரிநாதர். கல்லிலே பொந்தாள் படவே. அப்ப சீதைக்கு மெசேஜ் போயிடுத்து. நம்ம ஊருக்கு ஒருத்தர் ஸ்மார்ட்டா ஹீரோவா வந்திருக்கார். நல்ல 6 பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்கார். ஜிம்கெல்லாம் போய் கார்டியோ, லெக் டே, ஆர்ம்ஸ் டே, அப்புறம் இந்த பால் தயிர்ல எல்லாம் ஒரு நொர கிடைக்கும், வேன்னு பேரு இருக்கு. அந்த வே புரோட்டீனை இப்படி குளிக்கின்றே இருப்பா. வங்க கடல் கடை இந்த மாதவனை கேசவனை புரோட்டீன் இல்லையா? எல்லாரும் சொல்றேன். இப்ப சாதம் சாப்பிட்டா கார்ப்ஸ் தான். புரோட்டீன் சாப்பிட்டா அப்படியே மலையெல்லாம் தூக்கி மெட்ராஸ்ல மழை வந்ததுன்னா ஏதாவது பரங்கி மலையை போய் பிடிச்சு நிக்க வேண்டியதுதான். அதனால எல்லாரும் அப்படி ஜிம் பாடியோட இருக்கணுங்கிற. ஏன் சார் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, என்ன பண்ணலைன்னா 5 வருஷம் முன்னாடி போயிடுவோம், அவ்வளவுதான், பரவாயில்ல. அதனால அப்படி ஜம்முன்னு ராமர் வந்து சபா மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி
அப்படியே வில்ல தூக்குறார். இதுல ஒரு பியூட்டி இல்ல, அருணகிரிநாதர்னா அத அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டார். சிலை மொழுக்கென முறிப்பட அந்த வில்ல எடுக்கும் போதே, இப்ப நம்ம ஆத்துல நம்ம ஏர்போர்ட்ல கன்வேயர் பெல்ட்லேருந்து பெட்டி எடுத்தாலே மாமாக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுது, அவ்வளோ வீக் பாடியா இருக்கார் மாமா. ஆனா இவர் அப்படியே அந்த வில்ல எடுத்தார், திருவடியை ஒரு முனையில் வைத்தாராம். அந்த திருவடி ஒரு முனையில, அந்த அம்பு முனையில வச்சதுனால இன்னொரு அம்பு முனை யோசிச்சுதான், ஐயோ எனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுத்தே அப்படின்னு துக்கம் தோய்ந்த அந்த இன்னொரு முனை உடஞ்சு கீழே அவர் திருவடி கிட்ட விழுந்துட்டோம். இப்ப ராமர் நான் ஏத்தினார் இல்லையா, அப்படி இப்படி வச்சு இப்படி பண்றார். என்ன பார்க்காதீங்க, இது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவா, என்ன அவர் நன்னா ஜம்முன்னு பண்ணா, நான் ஏதாவது காமிக்கணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். அது என்ன எடுத்து சத்தம் போட்டு விழுந்துதான். ஞாபகம், தமிழுக்கு ஒரு பெருமை சொல்றேன். தமிழ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் உலகத்துல இல்லை. இப்ப நமக்கு யாரு ரேஹமான், இளையராஜாலாம் வேண்டவே வேண்டாம் தமிழ் பேசுறதுக்கு. ஏன் சொல்றேங்க, தோசை எப்படி இருக்கணும்னு குழந்தை கேட்கறது, கரகரான்னு இருக்கணும். நீங்க இங்கிலீஷ்ல இதை சொல்ல முடியுமோ? ஐ வாண்ட் தோசா விச் இஸ் கர் கர், சொல்ல முடியுமா? முடியாது. தமிழ்ல தான் சொல்ல முடியும், கரகரான்னு தோசை. நீங்க ஜெயா டிவில எவ்வளவோ இந்த குக்கிங் நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறா இல்லையா, பொடி அரைக்கும் போது சொல்லுவா நர நரன்னு அரைக்கணும். மாவு எப்படி இருக்கணும், பொற பொறான்னு இருக்கணும். தோசை மாவுக்கு அரைக்கும் போது முதல்ல உளுந்த நன்னா அரைக்கணும். அது எப்படி சொல்லுவா தெரியுமா, வழுமூன அரைக்கணும். இது வழுமூன, கரகர, பொற பொற, ஜர ஜர. இவர் சொல்றார் முழுக் என முறித்தது. முழுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு முறிஞ்சுதான். மிதிலை சிலை செற்ற மின்மாது தோல் தழுவ பதி புக்கிட. உடனே சீத்தை பார்த்தா, இவர் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கார், ஜம்முன்னு இருக்கார், ஸ்மார்ட்டா இருக்கார், ஏன் இவரை கல்யாணம் பண்ணி கூடாது? முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாவே இல்லை. ஜனகர் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்க சார் கிடைப்பார்? மேட்ரிமோனியில எல்லாம் போட்டா வீட் கம்ப்ளெக்ஷன், ராகி கம்ப்ளெக்ஷன், எள்ளு கம்ப்ளெக்ஷன் ஏதாவது ஒன்று போட வேண்டியதுதான். 6 அடி இருக்கார், 5.5 அடி இருக்கார், இவருக்கு ஒரு கீழே ஹீல்ஸ் போடணும், ஸ்டூல் வைக்கணும், அதெல்லாம் இல்லை. ஜம்முன்னு இருக்கார் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட அந்த சீதா கல்யாண மகோத்சவம் வரைக்கும் அருணகிரிநாதர் சொன்ன சாகித்யம் அனுபாவியம். காலைக்கு முழுகி குணத்திக்கினில் ஆதித்யாயனவகர் தர்ப்பணம் காயத்ரி ஜபம் அர்ச்சனை செய்யும் முனிவோர்கள் கானத்து ஆசிரமத்தினில் உத்தம விழுச்சாலை அளித்தல் பொருட்டெதிர் காத்த தாடகையை கொல்கிருபை கடல் மருகோனே கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமலபதமாயின் மருகோனே கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமலபதமாயின் மருகோனே கல்லிலே பொன்தாள் படவே அது நல்ல ரூபத்தே வர கானிடை கௌவை தீர போகும் இராகவல் மருகோனே இராகவல் மருகோனே இராகவல் மருகோனே சிலை மொழுக்கென முறிப்பட மிதிலையில் சன கண்மனருள் திருவினை உணரறி தீரு மருகோனே சிலை மொழுக்கென முறிப்பட மிதிலையில் சன கமன்னருள் திருவினை புணர் அறி திரு மருகோ தசரர்கொரு பாலனாகி உதித்தோர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய ககுரு அடியாலே மேவிகே மிதிலை சிலை சற்றுமென் மாது தோள் தழுவிப்பதி புக்கிட வேறு தாய் அடவி குழ்வெடுத்தபின்
காலைக்கே முழுகி குணத்திக்கினில் ஆதித்யாயன பகர் தர்ப்பணம் காயத்ரி ஜபம் அர்ச்சனை செய்யும் முனிவோர்கள் கானத்து ஆசிரமத்தினில் உத்தம விழுச்சாலை அளித்தல் பொருட்டெதிர் காத்த தாடகையை கொல்கிருபை கடல் மருகோனே கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமலபதமாயில் மருகோனே கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமலபதமாயன் மருகோனே கல்லிலே பொன்கால் படவே அது நல்ல ரூபத்தே வர கானிடை கௌவை தீர போகும் இராகவல் மருகோனே இராகவல் மருகோனே இராகவல் மருகோனே சிலை மொழுக்கென முறிபட மிதிலையில் சன கண்மனருள் திருவினை உணரறி தீரு மருகோனே சிலை மொழுக்கென முறிபட மிதிலையில் சனக மன்னருள் திருவினை புணர் அறி திரு மருகோ மேலைவானொருரை தசரர்கொரு பாலனாகி உதித்தோர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய குரு அடியாலே மேவிகே மிதிலை சிலை சற்றுமென் மாது தோள் தழுவிப்பதி புட்கிட வேறு தாயடவி உள்வெடுத்தபின் அவனோ அப்பேற்பட்ட ராமனுக்கு சீதையோடு திருமணம் ஏற்பட்டதாம் சீதா விவாக மகோத்சவம். அத அருணகிரிநாதர் சாதிக்கிறார். ஒன் ஜானகி தனம் கலந்த பின் கல்யாணம் ஆயிடுத்து அயோத்தியாவுக்கு வந்தா புது தம்பதியினர் சுகமாக வாழ்ந்தார். நல்ல மாமியார், நல்ல மாமனார், நல்ல குடும்பம், எல்லோருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சுபீக்ஷம். எப்பவுமே லைஃப்ல எல்லாம் ஃபைனா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஏதாவது ஒண்ணு ஒரு ஷாக்கோ சர்ப்ரைஸோ அதுதான் இங்க. அப்பதான் சொன்னார், எனது மொழி, அதாவது ஊரில் மகுடம் கலந்து ஒரு தாயர் வச்சனம் சிறந்தவன். எந்த கைகேயின் மீது அபிமானம் கொண்டானோ, கலக்கியமா மனத்தரளாய் கைகேஷி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தரனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்பன் ஆழ்வார். அந்த மந்தராவான கூனியின் சொல்லை கேட்டு கொண்டை கொண்ட கோதை மீது தேன்முலாவு கூனி கூன் உண்டை கொண்டரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர்ன திருமழி செய்கிறான். அந்த மந்திரையின் வச்சனத்தை கேட்டு கைகேயியானவள், நான் தசரதன் இடத்தில் வரம் கேட்கின்றேன் என்று சொல். தசரதனிடத்தில் கேட்க, ஐயோ என் குழந்தை கல்லும் முள்ளும் குத்த 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 காலில் நடந்து போக போறதே அப்படின்னு நினைச்சு மன்னவனும் மறாதொழிய முடியல அவரால். எனது மொழி வழுவாமல் நீ ஏகு காண், என் பேச்ச தட்டாம போ. மீதில் என விறகு குலையாத மாதாவும் நேர்வோத இசையும் மொழி தவறாமல் ஏகி. ராமர் கிட்ட சொன்னா நீ காட்டுக்கு போனுட்டு, குழந்தை சரின்னு விடுத்து. கிருஷ்ணர் கிட்ட சொல்லியிருந்தா அவ்வளவுதான், கோர்ட்ல இழுத்திருப்ப. ராமன் சரின்னு விட்ட. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருத்தாயார் கௌசல்யா தேவி கிட்ட அனுகிரகம் பெற்றுக்கொண்டு சீதாவினிடத்தில் வந்தார். சீதா சொன்னா, என்ன எங்க விட்டுட்டு போறள்? இல்லம்மா, நீ நாட்டிலேயே இரு. நாட்டில யாருன்னா இருப்பா? ஒரே மாமியார்களா இங்க இருக்கா, எப்படி நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொன்ன போது
அந்த சீதையையும் அழைத்து கொண்டு அப்போது லக்ஷ்மணன் ஒரு விஷயம் சொல்றார். லக்ஷ்மணன் கேட்கிறார், மதனி அண்ணா, உங்களுக்கு நான் நித்தியபடி கைங்கரியம் செய்வேன். ஜாகிரத ஸ்வபதச்சதே சப்ராது சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனः சீதாமுவாசதிஷயாம் ராகவம் ச மகாவ்ரதம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதः ஸ்வபதச்சதே. நான் நித்தியபடி கைங்கரியம் பண்ணுவேன். அதனால மாதும், மானு சொன்ன மகாலட்சுமி, மாதும்னா மகாலட்சுமியே வடிவெடுத்த சீதையும் இளையோனும் ராமனுக்கு இளையவனாக இருக்கக்கூடிய இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய இலக்குவன் சொன்னா லக்ஷ்மணனும் இனிமையோடு ரொம்ப ஹாப்பியா போயிருக்கு. ஐயோ போறோமே அப்படின்னு நினைச்சுன்னு போற, ஜம்முன்னு போறா. அந்த மாதிரிதான் பெற்றோர்களும் குழந்தைய படிக்கணும்னு சொல்லுவா. படிக்கணுமேன்னு படிக்காது, சந்தோஷமா படி இல்லையா? அது படிக்கும் போதே மேத்ஸ் மேல இந்த நம்பர் மேல 2 பார்த்தா ஒரே சந்தோஷம் வரணும், 3 பார்த்தா ஒரே சந்தோஷம் வரும். 2 + 3 5னா ஆஹா அதையே நினைச்சுன்னு தூங்கப்படாது. எப்படி 2 + 3 5 ஆச்சு, அவ்வளவு சந்தோஷப்படும். அப்படி பட்டா என்ன ஆகும்? படிச்ச உன்னையும் ஞாபகம் இருக்கும், பிடிக்காம படிச்சா படிக்கும் போதே மறந்து போயிடும். அதனால இனிமையோடு 3 பேரும் போனாலாம். மாதாவின் வச்சனமோ மராகேசன் மருகோனே, அம்மாவின் பேச்ச மறுக்காமல் போனாயே. திருவை கொண்டு ஒரு தண்டகவனம் இசை வர, தண்டகாரண்யம்ங்கிற ஃபாரஸ்ட்குள்ள போறா. ஹாப்பியா இருந்தாளா? இது வரைக்கும் ஹாப்பியா இருக்கா. எப்படி இருப்பா? பாட்டா கேட்டா ஹாப்பியா இருப்பா. தாட்டகை உறங்கடே தொழிற் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடக்கதில் சிலை முறியா ஒன்றானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கலந்தொரு தாயின் வசனம் சிறந்தவன் மருகோனே. எனது மொழி வழுவாமல் ஏக காண்மீதில் என விறகு குலையாத மாதாவும் நேரோத இசையும் மொழி தவறாமலே ஏகி மாமாது மருது நீரதாய் வீழ வலிசை மாயன் வேயோடு படுவிலானை தான் மூலம் என ஓடி வருமுராரி கோபால மகளிர் கேள்வன் மாதாவி வச்சனமோ மராகேஷன் மருகோனே. வச்சனமோ மராகேஷன் மருகோனே. வச்சனமோ மராகேஷன் மருகோனே. திருவை கொண்டொரு தண்டகவனமிசை வரவ சங்கொடு வந்திடும் முழையுடல் சிதற கண்டக வெங்கரனோடு திரிசிரனோடு. அப்பேற்பட்ட ராமன் காட்டுக்கு வரவேண்டும் என்று மூவராக வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் அது மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ என்றார் கம்பர். 3 பேரும் காட்டுக்கு வரா. சித்திரகூடம் என்கின்ற இடம் ஆழ்வார் எடுக்கிற சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட என்பது பெரியாழ்வாருடைய பாசுரம். சித்திரகூடத்தில் இருந்த பொழுதுதான் பரதாழ்வான் அவ்விடத்தில் அண்ணா நீ இல்லாத ஒரு நாடை நினைச்சே பார்க்க முடியல அண்ணா, அதுக்காக என்னடா பண்ண வந்திருக்க பரதா? நான் என்னையும் என் நாட்டையும் உன் திருவடியில் சமர்ப்பிப்பதற்காக வந்துள்ளேன் அண்ணா என்று சொன்ன பிறகு ஐயோ என்னால திரும்பி வர முடியாதே பரதா என்று அவரும் ஐயமுற்றிருக்க, அப்போதுதான் வசிஷ்டர், அப்பா ராமா நீ தரித்த பாதுகத்தை மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ என்றார் ஆழ்வார். அந்த மரவடியை கொடுக்க ராமனும் கொடுத்த அந்த மரவடியை பரதன் தன் சிரசில் தாங்கி சென்று நந்தி கிராமம் என்கின்ற ஊரில் தங்கி 14 ஆண்டு
காலங்கள் ராமன் தரித்த பாதுகா என்கின்ற தேவிக்கு கைங்கரியம் செய்து நாட்டை ஆண்டு வந்தார். இப்ப ராமர் காட்டுக்குள்ள போயாச்சு. 14 இயர்ஸ் இல்லையா, 14 வருஷம். நவபஞ்ச வருஷாணி, 13 வருஷம் சுகமாக வாழ்ந்தார்கள். சீதைக்கு கிட்டத்தட்ட இது ராமரோட ஹனிமூன் மாதிரி. 13 இயர்ஸ் ஜம்முன்னு இருக்கா. வீட்டில் ஒரு வேலை பார்க்க வேண்டாம், பெருக்கி தொடச்சு கரிகா வாங்கி திருத்தி அதை தளிகை பண்றதுக்கு எல்லாம் லக்ஷ்மணன் இருக்க. ஜம்முன்னு இது ஆர்டர் பண்ணிவிடுவோம் சீத்தை. நம்மளாம் இப்போ குழந்தைகள்லாம் அப்படியே அந்த ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணுறது பாருங்க. அந்த ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டா அவர் பண்ணி கொடுத்துட்றார். எடுத்துன்னு வரவும் ஜாகிரதையாக எடுத்துன்னு வர்றார். பஸ்ஸா அவரும் சாட்டு கொடுத்துட்றார். அதனால இந்த இடத்துல சீதைக்கு ஹாப்பியாக இருக்கா. 13 இயர்ஸ். நான் தான் சொன்னேன், ஹாப்பியாக ஒன்று போயிட்டு இருக்குன்னா நடுவில் ஏதாவது ஒன்றாகும். அப்போதுதான் 14வது வருஷம் ஷூர்பனகா என்கின்றவள் வரப்போகின்றாள். சுகமாக அவர்கள் இன்று வாழட்டும். அடுத்த தொகுப்பில் நாம் ஆரண்யா காண்டத்தின் பாதி பாகத்திலிருந்து ரசித்து கிஷ்கிந்தா காண்டம், எல்லோரும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்கின்ற பகுதிகளை அடுத்த பகுதியில் ரசிப்போம். திரு ஓவே துஷின் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கிய திருப்புகழில் ராமாயணம் முதல் பகுதியை இன்றைய தினம் நம்ம கேட்டோம். இதனுடைய 2வது பகுதியை நாளைய தினம் நாம் காணலாம். மீண்டும் அடுத்த கச்சேரியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். இது ஜெயா டிவி பபிள் பெயிண்ட்ஸ் வழங்கும் மார்கழி உற்சவம், பவர்ட் பை கோகுல் சாண்டல் அண்ட் வீனஸ் வாட்டர் ஹீட்டர், அசோசியேட் ஸ்பான்சர் கெப் பயோ கிச்சன் கிளீனர். நன்றி, வணக்கம்.